நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, கைலாயத்தில் எழும்பியிருக்கும் இந்த மாளிகைக்கும் இந்த கிரகப்பிரவேச விழாவிற்கும் தேவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை ஏற்க வேண்டுகிறேன். பூஜை வேளை நெருங்கியது. தம் அனுமதி இருப்பின் துவங்குகிறேன். ஆகட்டும் தசானந்தா, அமருங்கள். பூஜை நிறைவடைந்தது. பூஜை நிறைவடைந்ததா? எனில் மகாதேவர் குடும்பத்தினரோடு இங்கு வசிக்கத் துவங்கலாம். இல்லை தேவரிஷி, அதற்கு முன்னால் புதிய இல்லத்தில் குடும்பத்தினரும் மந்தணர்களும் உணவு கொள்ள வேண்டும். உணவில் மிச்சம் விழுவது சுபமாகும். அதற்கு முன்னர் உனக்கான தட்சணையை பெற்றுக்கொள். இல்லையேல் கிரகப்பிரவேச பூஜைக்கான பலன் மகாதேவரின் குடும்பத்தினருக்கு கிட்டாதே. நான் ஈசனின் தலைசிறந்த பக்தன். தட்சணையாக எனக்கு ஏதும் தேவையில்லை. இவர் கருணையே என் கவசம். அதுவே எனக்கு போதுமானது. இல்லை தசானந்தா, தேவரிஷி நாரதர் உரைத்தது சத்தியமே. நீயே பூஜையை நிகழ்த்தினாய். பூஜையை நிறைவு செய்த பின்னர் அந்தணருக்கு தட்சணை வழங்குவதே தர்ம நியதி. தவறினால் நாங்கள் தமக்கு கடன்பட்டவர்கள் ஆவோம். இந்த புதிய இல்லத்தில் கடனோடு நாங்கள் பிரவேசிப்பதை நான் சற்றும் விரும்பவில்லை. ஆந்தசானந்தரே, உரிய தட்சணையை தாம் பெறத்தான் வேண்டும். சுவாமி, இதில் தம் கருத்து என்ன? தசானந்தா,
தட்சணையை வேண்டு அதனை மறுக்க வேண்டாம். எங்கள் விருப்பம் அதுவே. ஆணை பிரபு. ஈசன் அவனுக்கு மீண்டும் வாய்ப்பளிப்பது ஏன்? தட்சணைக்கு அவசியம் என்ன? அவனே அதை வேண்டாம் என்று மறுக்கிறானே. கடந்த முறை அவன் பக்தியை வரமாக கேட்டான். இம்முறை சொர்க்கத்தை வரமாக வேண்டினால்? குருதேவா, தமது கருத்தென்ன? தசானந்தன் எதனை வேண்டுவான்? தேவேந்திரா, இந்த வினாவிற்கான விடையினை தசானந்தனே அளிக்க இயலும். நான் இம்மாளிகையில் மகாதேவர் வாசம் செய்வதற்காக நிர்மாணித்தேன். தட்சணையாக மாளிகையை வேண்டினார். இம்மாளிகையோடு மகாதேவரும் எனக்கு உரியவராவார். தசானந்தா, ஏன் தயங்குகிறாய்? சங்கோஜமின்றி விரும்புவதை வேண்டலாம். வேண்டுவதை நீ தடையின்றி பெறுவாய். மனம் விரும்புவதை எல்லாம் வேண்டலாமா? அவன் அரக்கர் குலத்தவன் என்பதை ஈசன் மறக்கிறார். இத்தகு சுதந்திரத்தை அவனுக்கு அளித்தாரேயானால் மீண்டும் தேவர்களுக்கு சங்கடம் நேரும் சூழல் உருவாகலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனம் விரும்புவதை எல்லாம் வேண்டலாமா? அவன் அரக்கர் குலத்தவன் என்பதை ஈசன் மறக்கிறார். இத்தகு சுதந்திரத்தை அவனுக்கு அளித்தாரேயானால் மீண்டும் தேவர்களுக்கு சங்கடம் நேரும் சூழல் உருவாகலாம். தீர்மானித்தானது. விரும்பும் தட்சணையை வேண்டுகிறேன். பிரபு, எனக்கு தட்சணையாக இந்த மாளிகையை அழியுங்கள். என்ன பிதற்றுகிறாய்? இந்த மாளிகையை நீயே மிகுந்த சிரத்தையோடு மகாதேவருக்கு அமைத்தாய். பின் இதே மாளிகையினை தட்சணையாக வேண்டுவது ஏன்? எம்மாளிகையில் பார்வதி வசிக்க வேண்டுமோ அம்மாளிகையை நீ உனக்காக எவ்வாறு வேண்ட இயலும்?
இயலாதது அல்ல. எங்கள் புதல்வியின் இந்த கனவு மிகுந்த பிரயத்தனங்களுக்கு பின்னரே நனவானது. தசானந்தா, அன்னைக்காக அமைத்த மாளிகையை வேண்டி அனர்த்தம் நிகழ்த்தாதே. இதனால் தான் முன்பே நான் தட்சணை வேண்டாம் என்று மறுத்தேன். எனினும் அனைவரும் வற்புறுத்தினீர்கள். இந்த மாளிகை கிட்டாவிடினும் அதனால் நான் வேதனை கொள்ள மாட்டேன். இனி அது குறித்து விவாதித்து பலன் என்ன? நீ வேண்டிக் கேட்டதை மகாதேவர் மறுக்க மாட்டார். வேறு ஏதேனும் வேண்டியிருந்தால் ஒரு தேவரிஷி, வேறு தட்சணை எதுவும் தேவையில்லை. நீ மகாதேவரது தலை சிறந்த பக்தனாக விளங்கியும் அவர் முன்னிலையில் இவ்வாறு உரையாடலாமா? மாளிகை ஒன்று அவசியம் என தமக்கு தோன்றவில்லையா? அதற்கான வேலை நெருங்கியது. இல்லம் ஒன்றே குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படையாகாதா சுவாமி? நம்மை தாளாட்ட இயற்கையின் மடியிருக்கையில் இல்லம் ஒன்று அவசியம்தானா? இதனினும் அழகில் உத்தமமான இல்லம் ஒன்று அமைய இயலாது. எனினும் இல்லம் அமைப்பதும் தமது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிப்பதும் விலங்குகள், பறவைகள், மானிடர்கள் அனைவருக்கும் சுபாவமானதே. அவ்வாறு இருக்க நாமும் இல்லம் ஒன்று அமைக்க அனுமதி மறுப்பது ஏன்? அவசியம் முயற்சிப்பாய். உன் விருப்பப்படி ஒரு மாளிகையை இங்கு அமைக்கலாம். நமது மாளிகைக்கான ஒரு பிரதிமையை நான் உருவாக்கினேன். இச்சமயம் சனிதேவரின் தாக்கத்தால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களுக்கு பின்னணியான நோக்கம் ஒன்றே. வாழ்வெனும் மாயையிலிருந்து நம்மை விடுவித்து சத்திய மார்க்கத்தில் வழிநடத்துவதே. இது தமது தியான அறை. இதில் தாம் அமரும் போது வழக்கமான தியான பீடத்தில் அமர்வதை போன்றே தாம் உணர இயலும். இது தமது சங்கீத சபை. கைலாயம் போன்ற சூழலை நிர்மாணித்துள்ளே. தாயே, இந்த மாளிகை குறித்த தமது கருத்து யாது? அற்புதம். இதன் சிறப்பம்சம் யாதெனில் இது கைலாயத்தை அடியொற்றியே அமைந்துள்ளது. என் கருத்தில் இம்மாளிகை கைலாயத்தின் சிறப்பம்சங்களை முழுமையாக கொண்டதல்ல. தமக்கு நான் ஒரு வாக்களிக்கிறேன் சுவாமி. அந்த மாளிகையால் எங்கு மகிழ்ச்சி நிலவாவிடும். அதனை நானே எனது கரத்தால் நிர்மூலம் செய்தேன். மாளிகை கைலாய நியதிகளுக்கு புறம்பானது. எச்சிந்தனையில் ஆழ்ந்தாய் பார்வதி. சுவாமி, தசானந்தனின் வேண்டுதல் எனக்கு சில கடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தின. அவைகளை குறித்து நான் சிந்திப்பது அவசியம் என நான் எண்ணியதில்லை. ஒரு சில வினாக்களுக்கு விடைகள் மகத்துவம் பொருந்தியவை என்பதையும் நான் உணரவில்லை. சுவாமி, நான் என் முழு மனதோடு இம்மாளிகையை தட்சணையாக தசானந்தனுக்கு அளிப்பதற்கு தமது அனுமதி வேண்டுகிறேன்.
மகளே, உணர்ச்சி வயத்தால் இத்தகு மகத்துவமான ஒரு முடிவினை எடுக்காதே. தாயே, தம்மிடமிருந்தே பயின்றவள் நான். என் கணவரது மதிப்பை காக்க வேண்டியவள் நானே அல்லவா? அவர் மரியாதைக்கு ஒரு நேர அனுமதிக்கலாமா? அது ஒரு மனைவியின் தர்மம் அல்லவே. இந்த மாளிகை மீது கொண்ட மோகத்தால் ஒரு மனைவியின் தர்மத்தை நான் கைவிட இயலுமா? நான் என் தர்மத்தை காப்பதைக் காட்டிலும் இத்தகு மாளிகையில் தஞ்சம் புகுவதா பலனளிக்கும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது கனவு எனது குடும்ப நன்மையையே சார்ந்தது. அது என் குடும்பத்தினும் மகத்துவம் பெற்றதல்ல, அதனின் பிரதானமும் அல்ல. அன்னையின் வார்த்தைகளை முழுமையாக ஏற்கிறேன். நமக்கு மாளிகை ஒன்று அவசியமற்றது, இல்லையா அண்ணா? ஆம் கணேசா. ஆம் தாயே. மாளிகை இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஒன்றே. தாம் தட்சணையாக இவருக்கு மாளிகையை வழங்கலாம். அத்துடன் பிரபு, எங்களுக்கும் மாளிகை மீது விருப்பமே இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் கைலாயத்திலும் சிறந்த மாளிகை இல்லை. சுவாமி, சங்கல்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். இந்த மாளிகையை தட்சணையாக வழங்குங்கள். தசானந்தா, நான் பார்வதி மற்றும் எனது குடும்பத்தினரின் சார்பாக இம்மாளிகையை உனக்கு தட்சணையாக அளிக்கிறேன். பார்வதி, இது உச்சிதமான செயலன்று மகளே. தசானந்தா, உனது உள்ளம் விரும்பினால் இம்மாளிகையை இங்கிருந்து எடுத்துச் செல்லலாம். மிக்க நன்றி. செல்வோம் பிரபு. தம்மையும் தம் குடும்பத்தினரையும் நான் அழைத்துச் செல்கிறேன். இல்லை தசானந்தா, நீ தட்சணையாக வேண்டியது மாளிகையை மட்டுமே. நான் என் குடும்பத்தினரோடு கைலாயத்தில் தான் வீற்றிருப்பேன். நீ இங்கிருந்து மாளிகையோடு செல்வதே உச்சிதமானது. எனினும் பிரபு, தமக்கும் தம் குடும்பத்தினருக்காகவும் இதை அமைத்தேன். இம்மாளிகை எனக்கு உரியதானால் இதில் வசிப்போரும் என்னவரே?
மாளிகை செல்லும் இடத்திற்கே தாமும் வர வேண்டும். இல்லை தசானந்தா, நீ தட்சணையாக மாளிகையை மட்டுமே வேண்டினாய். அதனை உனக்கு வழங்கியானது. இதை தவிர நீ இங்கு எதன் மீதும் உனது உரிமையை கோர இயலாது. பிரபு, நான் நிர்மாணித்த மாளிகையில் தாம் அனைவரும் வசிக்க வேண்டும் என்பதே எனது கனவாகும். கிரகப்பிரவேச பூஜையும் முடிந்தது. இது தாம் வசிப்பிடம் அல்லவா? இதில் தான் தாம் வசிக்க வேண்டும். எனக்கு அநீதி இழைக்க இயலாது. இல்லை தசானந்தா, இது அநீதி அல்ல. என்னிடம் எதனை தட்சணையாக வேண்டினாயோ அதை நான் அளித்தானது. அளித்த தட்சணையை ஏற்று இதனோடு இங்கிருந்து நீ புறப்படலாம். சற்றே நினைவு கூறுங்கள் தசானந்தரே. நான் கைலாயம் வரும் மார்க்கத்தில் தாம் மயான பூமியில் தாமதித்து தமது தேகமெங்கும் சாம்பலை அணிந்தீர்கள். அதற்கு காரணம் தாம் தந்தையின் தலை சிறந்த பக்தர் என்பதால் அல்லவா? பின் எவ்வாறு தாம் தந்தை அவர்கள் மாளிகை வாழ்வை ஏற்பவர் அல்ல என்பதை மறந்தீர்கள்? இந்த கைலாயமோ அல்லது மயான பூமியோ தான் எமது தந்தையின் வாசஸ்தலங்களாக இயலும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கைலாயத்தில் ஓர் மாளிகை அமைவதென்பது சத்தியமற்றதென்பது உண்மையாகிவிட்டது. இச்சத்தியத்தை தசானந்தன் மனமாற உணர்ந்தால் அவனும் வாழ்வில் உயர்வடைவான்.